இன்னைக்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் தமிழ்நாடு மாதிரியான வேற வேற மாநிலங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அந்த கண்டிஷன்ல அவங்க இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகமே வச்சு ஊருக்கே கல்வி கொடுத்த மாநிலம் அது. அந்த மாநிலத்துல இன்னைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது, அங்க அங்கன்வாடி மையம் எப்படி இருக்கு, ஸ்கூல் எப்படி இருக்கு, காலேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நான் பீகார் போயிருக்கும் போது ரொம்ப சுத்தி திரிஞ்சு இன்டீரியர் கிராமங்கள் வரைக்கும் போய் பார்த்தேன். இந்த எபிசோட்ல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். பீகாரோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த சந்துக்குள்ள சில வீடுகள் இருக்கு, போய் பார்க்கலாம். இது என்னன்னு தெரியலையே. இது ஸ்கூல், இது ஸ்கூல். ஆஹா, என்னது? பால்வாடிங்க. இந்த ஊரோட பால்வாடியை பாருங்க. அங்கன்வாடி, அங்கன்வாடி, அங்கன்வாடி மையம். அத்தாடி, பின்தங்கிறதுனா ரொம்ப பின்தங்கியில் இருக்கு போல இருக்கு. பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பீகாரோட அங்கன்வாடி மையம். நினச்சி பார்க்கவே முடியல. ஒரு பில்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. தரையில் ஒரு படத்தாவை விரித்து போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 7 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்குது. ஐயோ பாவன்ற நிலைமையில் இருக்காங்க. பாருங்க, பால்வாடி டீச்சர். யார் டீச்சர்? நீங்கள்? ஓகே, இவங்க அவங்களோட உதவியாளராமா. அங்கன்வாடி டீச்சர் அங்கே உள்ளே இருக்கிறாங்க போல இருக்கு. ஆஹா, இந்த பசங்கள்லாம் ஏன் ஸ்கூலுக்கு போகலன்னு தெரியல. இப்போ ஸ்கூல் நையா? ஓஹோ, இது அங்கன்வாடியா? வந்துட்டார் நம்ம ரூபல், மொழிபெயர்ப்புக்கு ஆள் வந்துட்டாப்ல. ஓகே, என்னங்க அங்கன்வாடின்னு சொல்கிறீங்க, ஒரு பில்டிங் இல்லையா அதுக்கு? எது பில்டிங்? என்ன சொல்கிறாங்க? அதனால அங்கன்வாடி மையத்தில் அந்த ரிலேஷன் தங்கியிருக்காங்களா? ஓகே, ஒரு 5 நாளைக்கு இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. ஓகே, இந்த பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு போர்டு மாதிரி எழுதியிருக்கு. இந்த ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, இதுதான் இந்த அங்கன்வாடி மையத்தோட கட்டடம். இங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சாமா 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்காக சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. அவங்க இப்போ அந்த அங்கன்வாடி கட்டடத்தில் தங்கியிருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்கள்லாம் வெளியில் உட்காந்துருக்காங்களாம். அந்த அங்கன்வாடி கட்டடம் அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை, அதுவும் ஒன்றும் பெரிய கட்டடமெல்லாம் இல்லை. இங்கே எப்படி மற்ற வீடுகள் செங்கல்ல வச்சு 4 பக்கமும் மறைச்சி வச்சுருக்காங்களோ அதே டைப்பில் தான் இதுவும் இருக்குது. இப்போ அங்கன்வாடியில் இருக்கிற பசங்க இந்த நிலமையில் இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே தமிழ்நாட்டு அங்கன்வாடிங்களோட நிலைமையை ஒப்பிட்டு பார்த்துக்குங்க. ஹாய், இவங்க யாரு இங்க உட்காந்துருக்காங்களே? யார் இவங்க? தான் ஆளுங்க டீச்சரா உள்ள இருக்காங்களா? இவங்க யாரு? சத்துணவு குக் பண்றவங்க. ஓகே, இந்த அங்கன்வாடி மையத்துக்கு சமைக்கிறவங்க அவங்க. ஸோ இவங்களை வந்து பாதுகாப்புக்கு இருக்க சொல்லிட்டு டீச்சர் உள்ளே இருக்கிறாங்க. அங்கன்வாடியோட டீச்சர் உள்ளே இருக்கிறாங்க. எனிவே, எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். பீகார்னா எவ்வளோ தூரம் முன்னே போகணுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். இந்த வந்துட்டாங்க அங்கன்வாடி டீச்சர். அவங்க தான் அங்கன்வாடி டீச்சர். ரெகுலராக அந்த பசங்க வந்துடுவாங்களா? காலையில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு சாப்பாடு இங்கேயே குக் பண்ணி கொடுத்துருவாங்களா? அவங்க டீச்சர் உள்ளே உட்காந்துருந்தாங்க இவ்வளோ நேரம்.
ஏதோ இது யாரோ வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றதும் அவங்க பயந்துக்கிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. குக்கிங் எங்கே பண்ணுறாங்க? முடிஞ்சுதா? லேட் ஆகும். ஓகே, இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் சார், இன்னும் வருவாங்களா? ஆஹா, ரெகுலராக எவ்வளோ பேர் வருவாங்களாமா? 50 பேரா? அவ்வளோ பேர் வருவாங்களா? ஓ, ஸோ பீகாரோட அங்கன்வாடி மையத்திலேருந்து விடைபெறோம். நம்ம அடுத்து இன்னொரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னும் சில கிராமங்களுக்கு போக போகிறோம். அந்த ஊரோட கலாச்சாரம், பண்பாடு, பள்ளிக்கூடம், ரோடு, தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த அங்கன்வாடி மையத்தை பார்த்துட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ நம்ம பீகார் மாநிலத்தோட ஒரு பள்ளிக்கூடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அதான் தூரமாக தெரியுது பாருங்கள். அந்த பில்டிங் தான் இங்கே இருக்கிற ஸ்கூல். ஷிவ்னான்ற கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் இதுதான். இதுதான் பீகாரோட பள்ளிக்கூடம். ஸோ இங்கே உள்ள பள்ளிக்கூடம் அது. இங்கே 5th வரைக்கும் இருக்கா? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா? ஓகே, குட் மார்னிங். இந்த ஸ்கூல் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் ஸ்கூல் இருக்குது. ஆமாம், இங்கே நல்லா பில்டிங் நல்லா இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, தரமாக இருக்குது. அங்கே பார்த்தா அங்கன்வாடி மையம் தான் ரொம்ப மோசம். பள்ளிக்கூடம் நல்லா இருக்குது. இது என்னது? இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கா? ஓ, போகலாம். ஸோ நம்ம இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இங்கே எத்தனாவது வரைக்கும் இருக்குது? 5 வரைக்கும். போங்க. ஸோ பக்கத்தில் அது ரோடா ரயில்வே ட்ராக்? ரயில்வே ட்ராக். அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது, பக்கத்தில் தண்ணி ஓடுது. இங்கே ஒரு ஸ்கூல். சரி, போங்க பார்க்கலாம். நீ ஒரு சின்னதாக பள்ளிக்கூடம், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம். இந்த சைக்கிள்லாம் யாரோடது? டீச்சரோட சைக்கிளா? ஸோ இங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் இன்னும் சைக்கிளில் தான் வர்றாங்க. தமிழ்நாடு மாதிரி கிடையாது. இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு தமிழ்நாட்டை விட ஒப்பீட்டளவில் ரொம்ப கம்மியான சம்பளம் தான். ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சருக்கே கூட 30,000 35,000 இந்த ரேஞ்சில் தான் இங்கே சம்பளம் கொடுக்குறாங்களாமா. அதனால் அவங்கெல்லாம் இன்னும் 2 வீலரில் வர்ற நிலமையில கூட இல்லை, சைக்கிளில் தான் வர்றாங்க. அது என்ன மத்தியானம் பசங்களுக்கு சாப்பாடா? சத்துணவு, ஃபுட்டு ஸ்கூல். ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுட்டு தயாரிக்கிறாங்க அங்கே. எதுவாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு தான். ஃபுல்லாக உருளைக்கிழங்கு ப்ரிப்பரேஷன் நடக்குது. பாருங்க, இல்லை சமைச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சத்துணவு கூடம் போல் ஸ்கூலுக்கான குக்கிங் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இது பள்ளிக்கூட வகுப்பறைகள். இங்கே ஒன்றும் இல்லை. இது ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த பள்ளிக்கூடம். ஸ்ட்ரென்த்தும் இல்லை. நம்ம ஊர் ஸ்கூல்லாம் இப்படி இருக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹலோ சார். இல்லை, அமைதியாயிட்டாங்க.
இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி அமைதியாயிட்டாங்க. அட்டனன்ஸ் இருக்கிற நிலைமையை பாருங்கள். இங்கே உள்ளே வந்தால் பசங்களுக்கு மதிய உணவு போடுறதுக்கான உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே காய வச்சுருக்காங்க. கிளாஸ் ரூமுக்குள்ளேயே அந்த உருளைக்கிழங்கு காய வைக்கிறது இருக்குது. ஹாய். நம்மளே ஏதோ பயந்து போய் பார்க்குறாங்க அந்த பிள்ளைங்க. இத்தனைக்கும் நான் உள்ளே வந்ததும் என்ன ஏது, நீங்கள் யார், எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க எதுவும் கேட்கல. ஸோ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ஆனால் 2 வகுப்பறைகள் தான் இருக்குது. அநேகமாக 5 கிளாஸ் பிள்ளைங்களையும் 2 கிளாஸில் ஒன்றா சேர்த்து வச்சு 2 கிளாஸ் ரூமில் ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்தங்கின நிலைமையில தான் இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாம் 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. மற்ற கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. உடஞ்சி கிடக்கு, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. வேறு எந்த வசதிகளும் இல்லை. பின்னாடி வயல்வெளி. இன்னும் போக போக மோசமாக இருக்கும்னு வேறு சொல்கிறாங்க. இது பரவாயில்லையாமா, இன்னும் உள்ளே போக போக பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மோசமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பள்ளிக்கூடம் பரவாயில்ல, இதுதான் அப்படி இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஊரில் காலையில் 6-6:30 மணிக்கெல்லாம் ஒரு சின்ன தெரு, அந்த தெருவில் ஒரு 30-40 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தர் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. உடனே வண்டி நிறுத்திட்டு அங்கே போய் விசாரித்தோம். அது வரைக்கும் பீகாரில் நாம் பார்த்த கிராமப்புற காட்சிகளுக்கு அது ஒரு ஆறுதல் மாதிரி இருந்துச்சு. போகும் ஸ்கூலா டியூஷன் அங்கே இருக்கு. திரும்ப ரிட்டர்ன் எங்கே இந்த பின்னாடி டியூஷன் இருக்கு? ஆமாம் இருக்கு. இந்த கிராமத்தில் ஒரு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்க. இது பாருங்க, இது ரொம்ப சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் காலையில் இப்போ மணி வந்து 6:30-6:45. இந்த ஊரில் உள்ள சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டி வச்சு டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல் வசதியெல்லாம் ப்ராப்பராக இல்லாததுனால இந்த சின்ன கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு டியூஷன் சென்டர். ரொம்ப பக்காவாக உட்காந்துருக்காங்க, எல்லாரும் ஆர்வமாக படிக்கிறாங்க. ट्यूशन सेंटर गवर्नमेंट और प्राइवेट? प्राइवेट ऐसी घर पे कोचिंग खोले हुए हैं। प्राइवेट कोचिंग? कोचिंग नहीं है, ट्यूशन मानिए। ट्यूशन? हाँ। नॉट गवर्नमेंट, प्राइवेट? हाँ प्राइवेट। गाँव के 10 बच्चा। यू आर ए टीचर? ओके। कितना रुपया पर ट्यूशन? मान लीजिए इसी गाँव के सिवा। हाँ इंग्लिश इंग्लिश। मतलब सोशल सर्विस। சோசியல் சர்வீஸ் பார்த்தீங்களா, நினச்சேன் அவர் தான் காசுன்னாப்புல. இது சோசியல் சர்வீஸ். அவர் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்?
In which ka? ये फर्स्ट सेमेस्टर BA first semester. जी What is your name? सौरभ कुमार Saurabh Kumar. In which college you are studying? स्टडी आई एम फर्स्ट सेमेस्टर इन मैथ स्टूडेंट देन कॉलेज शाहपुर पटोरी சாப்பூர் பட்டோரி. சாப்பூர் பட்டோரி காலேஜில் BA இங்கிலீஷ் जी பிஏ இங்கிலீஷ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இவர் ஆக்சுவலாக. இந்த கிராமத்தில் இவர் வந்து சோசியல் சர்வீஸாக இவ்வளோ பேருக்கு டியூஷன் சொல்லி தர்றார். நல்ல விஷயம் இல்லை? இந்த மாதிரி பீகாரோட இன்டீரியர் கிராமங்களில் மற்ற ஊர்களில் இருக்கான்னு தெரில. இவர் இவ்வளவு காலை நேரத்தில் எல்லாரையும் வர வச்சு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் டியூஷன் சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க் கொடுத்து திருத்தி கொடுக்குறாப்புல. எவ்வளோ பிள்ளைங்க ஆர்வமாக உட்காந்துருக்காங்க பாருங்க. இது இங்கே இருக்கிற ஒரு காலேஜ், ஆர்பிஎஸ் காலேஜ் ஆண்டோர். ஆண்டவர் உள்ளே போங்க, பார்த்துட்டு வருவோம். இந்த ரோட்டுக்குள்ளே போனால் ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜ் ரோடு. நாக் அப்ரூவல் பெற்ற கல்லூரி 1971 செயல்படுது. காலேஜுக்குரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஒரு ஹைஸ்கூல் லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நான் அந்த பக்கம் தெரிகிற ஒரு பில்டிங், இந்த பக்கம் ஒரு தெரியுற இந்த பில்டிங், அவ்வளோதான். இதுதான் இங்கே காலேஜ். பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை, உள்ள ஒரு கிரவுண்ட் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஊரில் உள்ள காலேஜா? ஆமாம். ஐயோ கொஞ்சம் நின்னுங்க. எதுவும் இல்லைங்க, காலேஜுக்குரிய எந்த அறிகுறியும் தென்படலை. இது இங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஏதோ ஒரு பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி இருக்குது. பசங்களையும் காணோம், எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அது அப்படியே எக்ஸாம் நடந்தாலும் கூட ஒரு காலேஜுக்குரிய எந்த அம்சமாவது இருக்குதான்னு பாருங்கள். எதுவும் இல்லை, பில்டிங்ஸ் இல்லை, எந்த வசதிகளும் இல்லை. சரி போங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம், துவரை பயிர்.